வணக்கம். நலம் அறிக நிகழ்ச்சியில் நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிப்ஸில் வரக்கூடிய கிராக்ஸ். லிப்ஸில் வரக்கூடிய கிராக்ஸ் பார்த்திங்கன்னா அது நிறைய பேருடைய ஒரு சங்கடம்னு சொல்லலாம். அது வந்து லிப்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க லிப்ஸ்டிக் போடுவாங்க, லிப் கிளாஸ் போடுவாங்க. ஈவன் ஜென்ஸ் கூட இதில் ரொம்ப கேர் எடுக்கிறாங்க. அவங்களுடைய லிப்ஸ் வந்து நல்ல ஒரு ஷைனியாக ஒரு ஈரப்பதமாக இருக்கணும். ஏன்னா பேசுகிறப்ப அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறப்போ பார்த்திங்கன்னா அவங்க நம்ம எதிரில் இருக்கவங்க நம்ம கண்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேஸை பார்க்குறப்போ அவங்களுடைய கவனம் வந்து நம்ம லிப்ஸில் தான் இருக்கும். ஒரு நல்ல வெல் பேம்பர்ட் லிப்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த சுருக்கமும் இல்லாமல் ஒரு ஷைனோட ஒரு மாய்ஸ்டாக பார்க்குறதுக்கு ஈரப்பதமாக அழகாக இருக்கும். அது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும். இது வந்து லிப்ஸில் வரக்கூடிய சுருக்கங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ரொம்ப எளிதான காரணங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா, லிப்ஸை வந்து கை வச்சு அப்படியே முறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிப்ஸில் இருக்கக்கூடிய அந்த தோல் உறிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, பல்லுலேயே கடித்து அந்த தோலை எடுப்பாங்க, இல்லை கையிலேயே உரித்து எடுத்துருவாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா லிப்ஸில் வந்து ஒரு சின்ன டேமேஜஸ் வரும். இதை விட ஒரு முக்கியமானது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, லிப்ஸை வந்து லிக் பண்ணுறது. அது நிறைய பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கும், ஈரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க எச்சிலால். அவங்களுக்கு அது எப்போவுமே ட்ரையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ கூட பார்த்திங்கன்னா லிப்ஸை வந்து அப்படி லிக் பண்ணிகிட்டே அதை ஈரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க எச்சில் வச்சு. அதாவது நம்மளுடைய சலைவா, நம்மளுடைய எச்சில் அது வந்து பார்த்திங்கன்னா வாய்க்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது நமக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்டர். நம்ம ஸ்கின்னில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் இருக்கிறதுக்கு, உள்ளுக்குள்ளே இருக்க தோலில் எந்த ஒரு அல்சர் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வாய்க்குள்ளே ஊறுற எச்சில் சலைவா வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ நல்லது. நம்மளுடைய டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் நல்ல விதமாக இருக்கிறதுக்கெல்லாம் சலைவா வந்து ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் அந்த சலைவா நம்ம உதட விட்டு வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க. உதட விட்டு வெளியே வர்றப்போ அது ஏரோட கான்டாக்ட் ஆகுது இல்லையா, ஆக்சிடைஸ் ஆகும். ஏரோட கான்டாக்ட் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா இதை சுற்றி பார்த்திங்கன்னா அப்படி கருப்பாயிடும். லிப்ஸை வந்து லிக் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாயை சுற்றி அப்படியே ஒரு கருப்பாக ஒரு மார்க்கே இருக்கும். முதல்ல வெள்ளையாக தெரிஞ்ச மாதிரி ஒரு தேமல் மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் ஆகிடும். ஸோ அது வந்து சலைவா மார்க்னே சொல்கிறது. நம்ம வாயை விட்டு எச்சில் வெளியே வர்றப்போ அது ஆக்சிடைஸ் ஆகிறப்போ நம்ம ஸ்கின்னில் வந்து அது ஒரு கருப்பாக ரியாக்ட் ஆகும். இதுதான் வந்து சலைவா மார்க்ஸ்ன்னு சொல்கிறது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா லேடிஸ் அவங்க வந்து லிப்ஸ்டிக்ஸ் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற ஒரு ப்ரையாரிட்டி, ஒரு மேக்கப் கொடுக்குற ப்ரையாரிட்டி, அக்சசரிஸ்க்கு கொடுக்குற ப்ரையாரிட்டி பொதுவாக லிப்ஸ்டிக்கு சிலர் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. நிறைய ஷேட்ஸ் வேணுங்கிறதுக்காக ரொம்ப சீப்பான லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் பர்டிகுலராக ரொம்ப டார்க் ஷேட்ஸ், காஃபி ப்ரௌன், ரொம்ப டார்க்கஸ்ட் ரெட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் பார்த்திங்கன்னா நம்ம லிப்ஸோட கலரை வந்து டார்க் ஆக்கிடும். ஸோ எப்போவுமே லிப்ஸ்டிக் அப்படிங்கிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிராண்ட்ஸ் எடுக்கணுங்கிறது மேண்டேட்ரியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லிப்ஸ்டிக்கோட காலகட்டங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேஸில் தீராது. ஒரு 2-3 லிப்ஸ்டிக் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அது நம்ம டெய்லியே அப்ளை பண்ணால் கூட லேஸில் தீராது. ஸோ மனசு இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, 4 வருஷம் 5 வருஷம் லிப்ஸ்டிக்ஸை வச்சுக்குவாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல், முக்கியமாக லெட்டுன்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். அந்த கெமிக்கல் நம்ம ஸ்கின்னில் டேமேஜஸ் வந்து கருப்பாக்கிடும். ஸோ ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எப்படி போகிறது, ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஒரு கருமை நிறம் எப்படி போகிறது, ஸ்கின் எப்போவுமே ஒரு மாய்ஸ்டாக இருக்குன்னா என்ன பண்ணணும் லிப்புக்கு வந்து ஒரு பாம் நீங்கள் தடவணும். அதே லிப் பாம் நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படிங்கிறப்போ ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஸோ வீட்டில் சேஃபாக நீங்கள் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட். இந்த பீட்ரூட் வந்து நீங்கள் வந்து லேசாக ஸ்க்ராப் பண்ணி பாருங்கள். அதை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து நல்லா ஒரு மெரூன் ரெட்டாக இருந்தால் அது நல்ல பீட்ரூட். அதே நீங்கள் லேசாக பீல் பண்ணி பார்க்குறப்போ ஒரு ஆரஞ்சாக வந்தது அப்படின்னா அந்த பீட்ரூட் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டிண்ட்டு, அந்த பர்கண்டி ஷேடு அது வரணும் அப்படின்னா, லிப்பில் நல்ல கலர் என்ஹான்ஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு விளைஞ்ச பீட்ரூட்டாக இருக்கணும். நீங்கள் அதை சுரண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன் ரெட் இருக்கணும், அது நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் வேக்ஸ், தேன் மெழுகு. உங்களுக்கு எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் தேன் மெழுகு, அது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும்னா பெட்ரோலியம் ஜெல்லி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு எல்லாமே எல்லா கெமிக்கல் ஷாப் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும். பீஸ் வேக்ஸ், தேன் மெழுகும் கிடைக்கும், பெட்ரோலியம் ஜெல்லியும் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர். ஏன் இதில் வந்து சுகர் சேர்க்கக்கூடாது, ஏன் ப்ரௌன் சுகர் சேர்க்கக்கூடாது, பனை வெல்லம் சேர்க்கக்கூடாதா, இல்லை வெல்லமை பவுடர் பண்ணி எடுத்துக்கூடாதா, ஆர்கானிக் சுகர், இது எல்லாமே எடுக்கலாம்.
நீங்கள் இந்த ஒயிட் சுகரில் பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா கரும்பு சாறுலேருந்து எடுக்கிறது, டைரெக்டாக எடுக்கிறது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளைகாலிக் ஆசிட் மற்றதை விட அதிகமாக கிடைக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எடுக்கிறதுக்கு கிளைகாலிக் ஆசிட் ஒரு வைட்டல் ரோல்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அரோமா தெரப்பியில் இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆயில் வேணும், வந்து லிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கணும், இதுக்கு என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெரேனியம். இந்த ஜெரேனியம்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மைண்டை வந்து காம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மெல். இந்த ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 drops நீங்கள் குளிக்கிற தண்ணியில் அதை போட்டு நீங்கள் குளிக்கிறப்போ பார்த்திங்கன்னா அது ஹோல் டே உங்கள் பாடியில் இருக்க ஸ்வெட் ஸ்மெல் ஓடர் அது வந்து போயிடும். நல்ல தூக்கம் வரும். தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க ஜெரேனியம் 2 சொட்டு விட்டு நைட்டு குளிச்சுட்டு படுத்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். அப்பேற்பட்ட ஜெரேனியம் ஆயில் ஸ்கின்னுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கக்கூடிய ஆயில். பர்டிகுலராக லிப்ஸ் கேருக்கு ஜெரேனியம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பீட்ரூட்டை வந்து நல்லா மிக்சியில் தண்ணி விடாமல் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். தண்ணீர் விடக்கூடாது. ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்ட் உங்களுக்கு வேணும். இல்லை உங்ககிட்ட ஜூஸர் இருக்குது அப்படின்னா பீட்ரூட்டை கட் பண்ணி நல்லா கம்ப்ரெஷர், அதாவது நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஜூஸ் வந்து ஒரு 30 to 50 ml திக்லி எக்ஸ்ட்ராக்டட் நீங்கள் எடுத்துக்கணும். தண்ணீர் சேர்க்கக்கூடாது. ஒரு பெரிய பவுலில் வந்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதை நல்லா பாயில் பண்ண விடுங்க. ஒரு பவுலில் வாட்டர் வச்சு அதில் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு குட்டி பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் என்ன பண்ணுங்கள், பீஸ்வாக்ஸ் அண்டு பெட்ரோலியம் ஜெல்லி ஈக்குவலாக ரேஷியோவில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 250 grams எடுத்துக்கிறீங்கன்னா பெட்ரோலியம் ஜெல்லியும் 250 grams. இதை வந்து டைரெக்டாக நீங்கள் ஃப்ளேமில் காட்டி சூடு பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாயிலிங் வாட்டரில் இதை வைக்கிறப்போ அதுக்கு பேர் வந்து டபுள் பாயிலிங் சிஸ்டம்னு சொல்கிறது. அதை நீங்கள் நல்லா பாயில் பண்ணுறப்போ அது நல்லா மெல்ட் ஆகும். நல்லா மெல்ட் ஆகிறப்போவே நீங்கள் வந்து அந்த சூடில் இருக்கப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா வாட்டரியாக அது வந்து மெல்ட் ஆகிடணும். அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஜூஸ் இப்போ ஒரு 250 grams எடுத்துக்கிறீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பீட்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து 50 ml அது இருந்தால் போதும். அதை வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு ஸ்டில் ஹாட்டாக இருக்கிறப்பவே அந்த பீட்ரூட் ஜூஸை அதில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதை வந்து அப்படியே செட் ஆக விட்டுருங்க. ஒரு 75% செட் ஆகிறப்ப ஒரு ஸ்டிக்கியாக இருக்கும், குழகுழப்பாக இருக்கும். அது ஃபுல்லாக பாமாக செட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், சுகரை போட்டுட்டு சுகர் ஒரு 50 grams போடுங்க. அதுக்கப்புறம் ஜெரேனியம் ஆயில் ஒரு 100 drops அதில் விட்டுட்டு ரொம்ப லைட்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். அந்த சுகர் வந்து கிரானியூல்ஸாக அதில் இருக்கணும். சுகர் கரைஞ்சிடக்கூடாது. அதனால தான் சூடெல்லாம் ஆறின பின்னாடி நம்ம போடுறோம். நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணுறப்பெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சுகர் தட்டுப்படும். அந்த மாதிரி கிரானியூல்ஸ் இருக்கணும். அதில் வந்து ஜெரேனியம் ஆயில் கலந்துக்கோங்க. அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி மெதுவாக ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு எந்த கண்டெய்னர் வேணுமோ அதில் நீங்கள் போட்டு ஒரு 1 day ஃபுல்லாக நீங்கள் ஜஸ்ட் வெளியே வைங்க. அது அப்படியே உங்களுக்கு வந்து சாலிடாக செட் ஆகிருக்கும். அது சாலிடாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அப்படி க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நீங்கள் ஹோம்மேடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லிப் பாம். ஸ்கின்னுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். ஸ்கின்னுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸ்கின்னோட கலர் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் வந்து வெளியே எக்ஸ்ஃபாலியேட் ஆகிடும். ஸோ இது வந்து ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நாள் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் பண்ணி கொடுங்க. ஈவன் நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனராகவும் நீங்கள் திகழலாம். நன்றி, வணக்கம்.